Good morning students. Control structures chapter 6. So last video la for loop அப்படினா என்னன்னு பார்த்தோம். So for loop ல some example programs பார்த்திருக்கோம். So அதோட continuation தான் இன்னைக்கு பார்க்க போறோம். So for loop அப்படினா entry check loop அப்படினு பார்த்தோம். entry check loop அப்படினா என்ன அப்படினா இப்போ வந்து நம்ம ஒரு லூப்பை யூஸ் பண்ணி ஒரு ப்ரோக்ராம் எழுதுகிறோம் அப்படின்னா அதில் வந்து பர்டிகுலர் கண்டிஷன்ஸ் அப்ளை பண்ணியிருப்போம். ஸோ அந்த கண்டிஷன்ஸை ஃபர்ஸ்ட்டு பிகினிங்லேயே பார்த்தீங்க அப்படின்னா செக் பண்ணணும் ட்ரூவா ஃபால்ஸா அப்படின்னு. ஸோ கண்டிஷன் ஃபால்ஸ் அப்படின்னும் போது அந்த ப்ரோக்ராம் எக்ஸிக்யூட் ஆகாது. ஸோ ட்ரூ அப்படின்னா மட்டும்தான் அந்த ப்ரோக்ராம் எக்ஸிக்யூட் ஆகும். ஸோ ட்ரூ அப்படின்னும் போது அந்த ட்ரூ பிளாக்கில் கொடுத்துக்கூடிய குரூப் ஆஃப் ஸ்டேட்மெண்ட்ஸும் பார்த்தீங்க அப்படின்னா ரிப்பீட்டடாக நமக்கு வந்து ஒர்க் ஆகிட்டே இருக்கும். ஓகே, ஸோ ரிப்பீட்டடாக அப்படின்னும் போது ஸோ ஹவு மெனி டைம்ஸ் அந்த ப்ரோக்ராம் எக்ஸிக்யூட் ஆகும் அப்படின்ற டவுட் வந்து நமக்கு வரும். ஓகே, ஸோ அப்போ ஹவு மெனி டைம்ஸ் அப்படின்னு நம்ம மென்ஷன் பண்ணுறதுக்காக ஃபார் லூப்புக்குள்ளே ரேஞ்ச் அப்படின்ற ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணி ப்ரோக்ராம் பார்த்துருந்தோம். ஓகே, ஸோ ரேஞ்ச் ஃபங்க்ஷனுடைய யூஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ ரேஞ்சில் பார்த்தீங்கன்னா இனிஷியல் வேல்யூ கொடுத்துருப்போம், அதாவது ஸ்டார்டிங் வேல்யூ, கமா அடுத்தது எண்ட் வேல்யூ கொடுத்துருப்போம், நெக்ஸ்ட்டு கமா ஸ்டெப் வேல்யூ கொடுத்துருப்போம். ஓகே, ஸோ அதில் ஸ்டெப் அப்படின்றது ஆப்ஷனல் பார்ட் அப்படின்னு சொல்லியிருப்பேன். ஸோ ஸ்டார்டிங் வேல்யூவும் அடுத்தது எண்டு வேல்யூவும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகே, ஸோ அது கொடுத்தோம் அப்படின்னா ஸோ ஸ்டார்டிங் வேல்யூ எங்கேருந்து அந்த ப்ரோக்ராம் ஸ்டார்ட் பண்ணணும், நெக்ஸ்ட் எண்டு வேல்யூ அப்படின்றது அந்த ப்ராசஸிங் ஸ்டெப் பார்த்திங்கன்னா எது வரைக்கும் ஒர்க் ஆகணும், அன்டில் எது வரைக்கும் ஸ்டாப் ஆகணும் அப்படின்றதுக்காக தான் நம்ம அந்த ரேஞ்ச் ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணியிருப்போம். ஸோ அதை பேஸ் பண்ணி நம்ம வந்து நிறைய ப்ரோக்ராம்ஸ் பார்த்தோம். ஸோ இன்னும் புக்கில் என்னென்ன ப்ரோக்ராம்ஸ் கொடுத்துருக்காங்களோ ஸோ அந்த ப்ரோக்ராம்ஸ் தான் நம்ம இன்றைக்கி பார்க்குறோம். ஸோ எக்ஸாம்பிள் பாருங்கள், த யூஸ் ஆஃப் ரேஞ்ச் ஃபங்க்ஷன் டு ஃபைண்ட் த சம் ஆஃப் நம்பர்ஸ் 1 to 100. ஸோ நமக்கு டு ஃபைண்ட் த சம் ஆஃப் நம்பர்ஸ் 1 to 100 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ 100 வரைக்கும் இருக்கக்கூடிய நம்பர்ஸை நம்ம எப்படி சம் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். ஸோ 100 வரைக்கும் இருக்கிற நம்பர் அப்படின்னு சொல்லியிருக்கோம். அப்போ நம்மளுடைய நம்பர் அப்படின்னா n அப்படின்னு நான் ஒரு வேரியபிளை டிக்ளேர் பண்ணிக்கிறேன். ஸோ n = 100 அப்படின்ற வேல்யூவை நான் இனிஷியலைஸ் பண்ணிக்கிறேன் ப்ரோக்ராமில். ஸோ இதோடைய சம் அப்படின்றது என்னன்னு இப்போதைக்கு நமக்கு தெரியாது இல்லையா. ஸோ சம் அப்படின்னா = 0ன்னு சொல்லிவிட்டு நான் இன்னொரு வேரியபிளையும் நான் இனிஷியலைஸ் பண்ணிக்கிட்டேன். ஓகே, ஸோ n = 100, sum = 0. ஸோ 2 வேரியபிளை நான் இனிஷியலைஸ் பண்ணியிருக்கேன். ஓகே, ஸோ இப்போ நம்ம ஃபார் லூப்பை யூஸ் பண்ண போகிறோம். ஸோ ஃபார் லூப் எடுத்தாச்சு. ஸோ அதில் கவுண்டர் அப்படின்னு ஒரு வேரியபிளை நான் இங்கே டிக்ளேர் பண்ணியிருக்கேன். ஸோ இன் அப்படின்றது கீவேர்ட். நெக்ஸ்ட் ரேஞ்ச் ஃபங்க்ஷன் எடுத்தாச்சு. ஸோ ரேஞ்சில் வந்து நான் என்ன கொடுக்குறேன் அப்படின்னா ஸ்டார்டிங் வேல்யூ 1. ஓகே, ஸோ என்னோட எண்ட் வேல்யூ என்ன அப்படின்னா n+1 அப்படின்னு சொல்லியாச்சு. அப்போ நம்மளோட இனிஷியல் வேல்யூ 1 அப்படின்னு சொல்லியிருக்கோம், எண்ட் வேல்யூ வந்து n+1. ஸோ n அப்படின்னு எடுத்தால் என்ன ஆகும், 1, n அப்படின்னு எடுத்துக்கிட்டால் என்ன ஆகும் அப்படின்னா ஸோ எண்ட் வேல்யூ எப்படி இருக்கணும்னா அங்கே கொடுத்துருக்குற வேல்யூலேருந்து -1 அதோடைய அப்பர் லிமிட் வேல்யூ என்னவோ அதான் நம்ம எடுத்துக்க முடியும் இல்லையா. ஸோ அப்போ 1, n அப்படின்னும்போது 1,99 வரைக்கும் தான் நமக்கு வந்து பிரிண்ட் ஆகும். ஓகே, 1,99 வரைக்கும் இருக்கக்கூடிய அந்த நம்பர்ஸை மட்டும் சம் பண்ணி நமக்கு அவுட்புட் வரும். ஓகே, ஸோ இங்கே என்ன சொல்லியிருக்காங்கன்னா 1,n+1 அப்படின்னு சொல்லியாச்சு. அப்போ +1 அப்படின்னும்போது 99 + 1 100. அப்போ 1லேருந்து 100 வரைக்கும் இருக்கக்கூடிய நம்பர்ஸை சம் பண்ணுறதுக்காக நம்ம வந்து இந்த ஸ்டெப்பில் நம்ம டிக்ளேர் பண்ணியிருக்கோம். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் இப்போ சம் = சம் ப்ளஸ் கவுண்டர் அப்படின்னு கொடுத்தாச்சு. ஸோ சம் அப்படின்றதான் நமக்கு ஃபைனல் ஆன்சர். ஓகே, ஆன்சர் அவுட்புட் வேரியபிள். ஸோ = சம் அப்படின்னா ஏற்கனவே நம்ம 0ன்னு அசைன் பண்ணியிருக்கோம். ஸோ 0 + கவுண்டர். ஸோ கவுண்டருடைய வேல்யூ பார்த்திங்கன்னா 1லேருந்து 100 வரைக்கும் ரிப்பீட்டடாக கவுண்ட் ஆகிட்டே இருக்கும். ஓகே, ஸோ இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். லூப் அப்படின்னாலே என்னது, ரிப்பீட்டடாக அடுத்து நெக்ஸ்ட்னு சொல்லிட்டு இந்த ஃபார்முலாவில் கால்குலேட் பண்ணிகிட்டே இருக்கும். ஓகே, ஸோ பிரிண்ட் பாருங்கள். ஸோ பிரிண்டில் sum of 1 until %d %d அப்படின்னு கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஸோ இந்த ஸ்டெப் நமக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா %n, sum. ஸோ என்னோட வேல்யூவும் சம்மோட வேல்யூவும் நமக்கு டிஸ்பிளே பண்ணணும். ஸோ எந்த மாதிரி டிஸ்பிளே பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா %d %dன்னு கொடுத்துருக்காங்க. ஏன் %dன்னு கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஸோ இது வந்து இன்டீஜர் நம்பர்ஸ் அப்படின்றத டிஃபைன் பண்ணுறதுக்காக தான் இந்த %d. ஸோ இந்த %d கொடுத்தீங்கன்னா தான் நமக்கு வந்து அந்த நம்பர் வந்து நமக்கு டிஸ்பிளே ஆகும். அப்படி கொடுக்கல அப்படின்னும் போது அந்த நம்பர் வந்து நமக்கு டிஸ்பிளேவே ஆகாது. ஓகே, அவுட்புட்டே நமக்கு வராது. ஸோ ப்ரீவியஸ் எக்ஸாம்பிள்ஸ்லாம் நம்ம பார்க்கும்போது ஸோ அந்த மாதிரி நியூமெரிக் வேல்யூஸ் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா இன்ட் அப்படின்ற ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணணும் அப்படின்னு பார்த்துருக்கோம். அது நார்மல் மெத்தட், சிம்பிள் பேசிக் ப்ரோக்ராம்ஸ் எதிர்க்கும் இல்லையா, அந்த மெத்தடில் யூஸ் பண்ணுறது. லூப்புக்குள்ளே நம்ம எப்படி கொடுக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி %d அப்படின்றதான். ஸோ நோட் பண்ணி வச்சுக்கோங்க, %d அப்படின்னா டு டினோட் இன்டீஜர் நம்பர்ஸ். ஓகே, ஸோ அதனால தான் இதை நம்ம யூஸ் பண்ணுறோம். ஓகே, ஸோ இப்போ அவுட்புட்டை பாருங்கள், sum of 1 until
ஸோ பர்சன்டேஜ் டி அப்படின்ற இடத்துல நம்மளுடைய ஸ்டார்டிங் வேல்யூ என்னது, அதாவது என்னுடைய வேல்யூ என்னது 100 அப்படின்னு சொல்லியிருக்கோம். அப்போ 1லேருந்து 100 வரைக்கும் நம்ம சம் பண்ண போகிறோம் அப்படின்றது. நெக்ஸ்ட்டு கோலன் கொடுத்தாச்சு. இப்போ அவுட்புட்க்கு ஒரு பர்சன்டேஜ் டி கொடுத்துருந்தோம் இல்லையா. ஸோ அந்த இடத்துல 1லேருந்து 100 வரைக்கும் இருக்கக்கூடிய வேல்யூ எல்லாத்தையும் ஆட் பண்ணால் நமக்கு 5050ன்ற வேல்யூ நமக்கு கிடச்சிருக்கு. ஓகேவா. ஸோ இதான் வந்து ஃபார் லூப். ஓகே. ஸோ ஃபார் லூப்பில் ரேஞ்ச் ஃபங்க்ஷன் எப்படி யூஸ் பண்ணுறோம், ரேஞ்ச் ஃபங்க்ஷனுக்குள்ளே n+1 அப்படின்னு ஒன் வேல்யூ இன்க்ரிமெண்ட் ஆப்ரேட்டரை யூஸ் பண்ணி எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்ற மெத்தட் தான் நம்ம பார்த்தோம். ஓகே. ஸோ இதை தான் வந்து கீழே டெஃபினேஷனே கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த above code n is initialized to 100, sum is initialized to 0, the for loop starts executing from 1. For every iteration, the value of sum is added with the value of counter variable and stored in sum. Okay. So note that the for loop will iterate from 1 till the upper limit -1. Okay. So that is value of n is set as 100. So this loop will iterate for values from 1 to 99 only. That is the reason why we have set the upper limit as n+1. Okay. So இதான் நான் சொல்லியிருந்தேன். ஓகேவா. ஸோ இதை வந்து ஃபார் லூப்பில் ரேஞ்ச் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணுற இன்னொரு மெத்தட். ஓகே. ஸோ இதில் பாருங்கள் நோட்டில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, ஸோ இன் பைத்தான் இண்டென்டேஷன் இஸ் இம்பார்ட்டன்ட் இன் லூப் அண்ட் அதர் கண்ட்ரோல் ஸ்டேட்மெண்ட்ஸ். ஸோ நான் நிறைய ரிப்பீட்டடாக அடிக்கடி சொல்லிகிட்டே இருக்கேன். ஸோ பைத்தான் ப்ரோக்ராமில் இண்டென்டேஷன் அப்படின்றது மஸ்ட் அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஸோ ஏன் அப்படின்னா இண்டென்டேஷன் ஒன்லி கிரியேட்ஸ் பிளாக்ஸ் அண்ட் சப் பிளாக்ஸ் லைக் ஹவு வி கிரியேட் பிளாக்ஸ் வித்தின் எ செட் ஆஃப் open brace close brace in languages like C language and C++. okay. ஸோ இந்த மாதிரி லாங்குவேஜஸில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பிளாக் ஆஃப் ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு மென்ஷன் பண்ணுறதுக்கு ஸோ இந்த மாதிரி கர்லி பிரேசஸை யூஸ் பண்ணியிருப்போம். ஸோ ஸ்டார்ட்டில் எந்த இடத்துல நம்ம வந்து நம்மளுடைய ஸ்டேட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணுறதோ அங்கே ஓப்பன் பிரேஸ் போட்டிருப்போம். அதேமாதிரி க்ளோஸ் பண்ணுறதுக்கு க்ளோஸ் பிரேஸ் போட்டிருப்போம். ஃபங்க்ஷன்லேயும் போட்டிருப்போம், கிளாஸ் மெத்தடில். ஸோ நிறைய இடத்துல இந்த மாதிரி யூஸ் பண்ணியிருப்போம். ஆனால் பைத்தானில் இந்த சிம்பிளை நம்ம யூஸ் பண்ண போகிறதே கிடையாது. ஸோ அதுக்காக தான் நம்ம வந்து இண்டென்டேஷன் யூஸ் பண்ண போகிறோம். அப்போ இண்டென்டேஷன் கொடுத்தோம் அப்படின்னா ஸோ அதுதான் வந்து நம்ம பிளாக் ஆஃப் ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு மென்ஷன் பண்ணுறதுக்காக தான். சப்போஸ் நீங்கள் அப்படி கொடுக்கல அப்படின்னா ஸோ நமக்கு கண்டிப்பாக எரர் தான் வரும். ஓகே. அதனால தான் இந்த பாயிண்ட்டை ரிப்பீட்டடாக சொல்லிக்கிட்டே இருக்கும். ஸோ இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட் பார்க்கலாங்க. ஸோ ரேஞ்ச் ஃபங்க்ஷன் கேன் ஆல்சோ டேக் வேல்யூஸ் ஃப்ரம் ஸ்ட்ரிங், லிஸ்ட், டிக்ஷனரி எக்ஸட்ரா. ஸோ வந்து இந்த ரேஞ்ச் ஃபங்க்ஷன்ஸை வந்து நம்ம வந்து ஸ்ட்ரிங், லிஸ்ட், டிக்ஷனரிஸில் கூட வேல்யூஸை எடுத்து யூஸ் பண்ணலாம். ஸோ லிஸ்ட் டிக்ஷனரி பற்றி நம்ம லிஸ்ட் பற்றி தனியாக சாப்டரே இருக்குது. ஸோ அந்த சாப்டரில் டிஸ்கஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ ஸ்ட்ரிங்கை எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்றத பாருங்கள். ஸோ எக்ஸாம்பிள் பாருங்கள், த யூஸ் ஆஃப் ஸ்ட்ரிங் இன் ரேஞ்ச் ஃபங்க்ஷன் ஆஃப் ஃபார் லூப். ஓகே. ஸோ ஃபார் லூப் அப்படின்னு போட்டிருக்கோம் பாருங்கள். ஃபார் கீவேர்டு எடுத்துக்கிட்டோம். வேர்டு இன் கம்ப்யூட்டர் நம்ம ஒரு ஸ்ட்ரிங்கை கொடுத்துருவோம். வேர்டு அப்படின்றது நம்மளுடைய வேரியபிள். ஓகே. ஸோ இன்னன்றது கீவேர்ட். ஸோ கம்ப்யூட்டர்ன்றது நாம் எடுத்துக்கிட்டே ஸ்ட்ரிங்கை வந்து நாம் என்ன பண்ணணும்னா சிங்கிள் கோட்ஸ்லேயோ இல்லை டபுள் கோட்ஸ்லேயோ அந்த மாதிரி தான் நம்ம கொடுக்க முடியும். ஸோ அதான் நான் இங்கே மென்ஷன் பண்ணியிருக்கோம். ஸோ லாஸ்ட்டில் கோலன். ஸோ லூப்போடைய எண்டில் எப்பயுமே கோலன் வைக்கணும். ஓகே. ஸோ பிரிண்டில் பாருங்கள், வேர்டை வந்து பிரிண்ட் பண்ண சொல்லிட்டீங்க. கமா எண்ட் ஈக்குவல் டு ஸ்பேஸ் விடணுன்றதுக்காக நான் ஒயிட் ஸ்பேஸ் சிங்கிள் கொட்டேஷனுக்குள்ளே கொடுத்துருக்கேன். ஸோ எல்ஸ் பார்ட்டில் பிரிண்டில் என்ன கொடுத்துருக்கோம் அப்படின்னா ஸ்லாஷின் எண்ட் ஆஃப் த லூப் அப்படின்ற மெசேஜே கொடுத்தாச்சு. ஸோ இதோடைய அவுட்புட் அப்போ எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஸோ கம்ப்யூட்டரை பிரிண்டில் என்ன சொல்லியிருக்கோம், வேர்டை பிரிண்ட் பண்ண சொல்லியிருக்கோம். வேர்ட் நம்ம என்னன்னு டிக்ளேர் பண்ணியாச்சு. ஸோ ஃபர்ஸ்ட் லைன்லேயே. ஸோ அதனால் அந்த வேர்டை அப்படியே நமக்கு டிஸ்பிளே பண்ணும், கம்ப்யூட்டர் அப்படின்ற வேர்டு. ஆனால் என்ன சொல்லியிருக்கோம், எண்டு. ஸோ அந்த ஸ்ட்ரிங் எப்படி எண்ட் ஆகணும் அப்படின்னா ஸ்பேஸஸோடு எண்ட் ஆகணும் அப்படின்னு சொல்லியிருக்கோம். அப்போ கம்ப்யூட்டரில் பாருங்கள். ஸோ ஒவ்வொரு கேரக்டருக்கும் சி, அடுத்து ஸ்பேஸ் விட்டுட்டு ஓ, நெக்ஸ்ட்டு ஸ்பேஸ் விட்டுட்டு எம். ஸோ இந்த மாதிரி அப் டு ஆர் வர்ற வரைக்கும் நமக்கு ஸ்பேஸ் விட்டுட்டு இந்த மாதிரி டிஸ்பிளே பண்ணும். ஸோ எல்ஸ் பார்ட் அப்படின்போது எண்ட் ஆஃப் த லூப் அப்படின்னு காணும். ஓகே. ஸோ இந்த மாதிரி நம்ம ஸ்ட்ரிங் ஃபங்க்ஷன்லேயும் ஃபார் லூப்பை வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா. ஓகே. ஸோ இதுதான் வந்து ஃபார் லூப் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ ஃபார் லூப் 5 மார்க்கில் கொஷின் எக்ஸ்பிளைன் பண்ண சொல்லி கேட்டாங்கன்னா ஸோ இந்த ப்ரோக்ராமில் எந்த ப்ரோக்ராம் வேணாலும் நீங்கள் எழுதலாம். ஓகே. நாளைக்கு எனக்கு டெஸ்ட் எழுதி காமிங்க இந்த கொஷின்ஸ். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், தேங்க்யூ.